ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன். ஹவ் இஸ் யோர் மதர்? அம்மா எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். அவங்க நல்லா இருக்காங்க. வாட்ஸ்அப் என்ன விசேஷம்? இது அடிப்படையான சில வாக்கியங்கள். இதுக்கு உங்களுக்கு விளக்கம் அநேகமாக தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னாக்கா சகஜமாக பேசக்கூடியது நண்பர்கள் மத்தியில். வாட்ஸ்அப்னா என்ன விஷயம், என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த மாதிரியான ஒரு இது தான். இது ரொம்ப நண்பர்கள் மத்தியில் தான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஒரு குற்றவாளி கூண்டில் இருக்க ஒருத்தர் ஜட்ஜை பார்த்து வாட்ஸ்அப் அப்படின்லாம் கேட்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம், இதில் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதில் வாட்டுனா என்ன, அப்புனா மேலே, வாட்ஸ்அப்புனா மேலே என்ன அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம இந்த மொழியை கற்றுக்க முடியாது. வாட்ஸ்அப்னா என்ன விசேஷம், என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன நடக்குது, அந்த மாதிரியான அர்த்தம் தான். வாட்ஸ்அப்னு சேர்ந்து வரும்போது அர்த்தம். வாட்டுன்னு தனியாக வந்தால் ஒரு அர்த்தம் இருக்குது, அப்பு தனியாக வந்தால் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப்னு வரும்போது இதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த அளவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மொழி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். வென் டிட் யூ கம்? எப்போ வந்தீங்க? ஐ ஜஸ்ட் கேம். இப்போ தான் வந்தேன். ஹவு டிட் யூ கம்? எப்படி வந்தீங்க? ஐ கேம் பை பஸ். நான் பஸ்ஸில் வந்தேன். டேக் சம் ரெஸ்ட். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க. இனி வேறு சில சென்டென்சஸ் பார்ப்போம். வாட் இஸ் த டைம்? மணி என்ன ஆச்சு? வாட்ஸ் த டைம்? மணி என்ன ஆச்சு? இட் இஸ் 11 o'clock. 11 மணி ஆச்சு. இட்ஸ் 11 o'clock. 11 மணி ஆச்சு. இட்ஸ் 11. 11 ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேரம் கேட்குறோம். வாட் இஸ் த டைம்னா இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்குறோம். இப்போ வாட் இஸ் த டைம் அது அப்படி தான் கேட்கணும். இப்போ வாட் இஸ் த டைமை நம்ம சுருக்கமாக சொல்லும்போது தான் வாட்ஸ் த டைம். அந்த வாட்டும் இஸ்ஸும் சேர்ந்து வாட்ஸ். அந்த ஐயை எடுத்துட்டோம், அதுக்கு பதில் ஒரு சின்ன அப்போஸ்ட்ரஃபி போட்டு வாட்ஸ் த டைம்னு கேட்குறோம். அதே மாதிரி தான் இட் இஸ் 11 o'clock. இட்ஸ் 11 o'clock. அப்போ இந்த இட்டையும் இஸ்ஸையும் சேர்த்து இட்ஸ் பண்ணிக்கலாம். 11 மணின்னு சொல்லும்போது இட்ஸ் 11 o'clock. சும்மா 11 ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் 11 அப்படி சொன்னால் போதும். ஓ கிளாக்குங்கிறது மணிக்கு இணையான ஒரு வார்த்தையாக எடுத்துக்கலாம். இதை பற்றி கொஞ்சம் கூட பார்ப்போம். ஓ கிளாக்குடைய அர்த்தம் என்னென்னா அந்த கடிகாரத்தின் படி, அக்கார்டிங் டு த கிளாக், இல்லாட்டி ஆஃப் த கிளாக். கிளாக்குங்கிறது அந்த கடிகாரம், பெரிய சுவரில் மாற்ற கடிகாரம் தான் கிளாக். அந்த கடிகாரத்தின் படி 11 மணி. இது பழைய ஒரு வழக்கு. 14ஆம் நூற்றாண்டுலேயோ எப்போவோ ஆரம்பிச்சது. அப்போ தான் கடிகாரம் வந்திருக்குமோ என்னமோ தெரில. அப்போ அந்த கடிகாரத்தின் படி 11 மணி, அதுதான் இந்த 11 o'clock 12 o'clockன்னு அப்படியே வந்துருச்சு. அப்போ கிளாக் சொன்னால் ஓ கிளாக் சொல்லணும். இட் இஸ் 11 o'clock. இல்லாமல் ஜஸ்ட் இட்ஸ் 11 அப்படி சொன்னாலும் போதும். கம் ஹோம், வீட்டுக்கு வா. கம் ஹோம் நவ், இப்போ வீட்டுக்கு வா. கம் ஹோம் ரைட் நவ், இப்போவே வீட்டுக்கு வா. கம் ஹோம் ஆர் எல்ஸ், இப்போ மட்டும் நீ வீட்டுக்கு வரல. ஐ ஆம் கம்மிங், நான் வரேன். இதில் நவ்னா இப்பொழுது, ரைட் நவ்னா இப்போவே வா. இப்போவேங்கிறது ரைட் நவ். ஆர் எல்ஸ்னா கம் ஹோம் ஆர் எல்ஸ். ஆர் எல்ஸ்னா வரலேன்னா, ஆர் எல்ஸ்னுமா வரலேன்னா. டூ திஸ் ஆர் எல்ஸ், இதை பண்ணு இல்லைன்னா. ஈட் த ஃபுட் ஆர் எல்ஸ், இந்த சாப்பாட்டை சாப்பிடு இல்லைன்னா. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு தான் இந்த ஆர் எல்ஸ்ன்ற வார்த்தைக்கு மீனிங் வருது. இது பண்ணலைன்னா இது நடக்கும். என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல, இது நடக்குன்ற மாதிரி ஒரு மீனிங் வருது அதில். அப்புறம் ஐ ஆம் கம்மிங். ஐ ஆம் கம்மிங்னா நம்ம இவ்வளோலாம் சொல்லி வராமல் இருப்பாங்களா? ஐ ஆம் கம்மிங்னு சொல்லி வந்துடுறாங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சென்டென்சஸ் எல்லாம் படிக்கும்போது நமக்கு இந்த மொழியினுடைய அஸ்திபாரமான சில விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்.
இந்த சின்ன வார்த்தையும் சின்ன வாக்கியம் வச்சு தானே ஒரு குழந்தை மொழியை கற்றுக்குது. இயற்கையாக மொழியை கற்கும்போது சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய விஷயங்களுக்கு போகணும். இந்த வாக்கியங்களில் இந்த மொழியினுடைய பல நுணுக்கங்களும் வந்துடும். அப்போ நம்ம இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் ஸ்டடி ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு பெரிய சென்டென்ஸ் எல்லாம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாக்கியங்களை எல்லாம் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் உபயோகிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.